ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாட்டுப் பொங்கல் படையல் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மீன் வறுவல் செய்ய போகிறோம். மீன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன். 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். இது நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே உங்களுக்கு மீன் பொரிச்சது டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் திருகல் சேர்த்துருக்குறேன். நான் கொஞ்சமான அளவில் செய்கிறேன். நீங்கள் நிறையா செய்யும்போது இதோட எண்ணிக்கையை கூட்டிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் இஞ்சும் பூண்டும் பார்த்திங்க அப்படின்னா சேர்த்துருக்குறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துட்டு இதை தண்ணி கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இது கூடவே கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்கள் செய்யலாம். அப்படியே வாழை இலையில் வச்சு நம்ம மீன் பொரிச்சது செய்வோம் இல்லையா, அதே டேஸ்ட்லேயே இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சைட் பை சைடாக பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்புக்கும் ரெடி பண்ணியிருக்கிறேன். புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம அந்த அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்லேயே கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சி இந்த மீன் குழம்புக்கு சேர்த்துக்கிட்டேன். தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா குழம்பு கரைச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் கொடுத்து நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த குழம்பை சேர்த்துட்டு நல்லா இந்த குழம்பு கொதித்து வரணும். நல்லா எண்ணெய் பிறண்டு வரணும். குழம்பு நல்லா சுண்டி வரணும். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா குக் ஆகணும். நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிறண்டு வந்ததுக்கப்புறமா குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுண்டிட்டு இல்லையா, இப்போ இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுட்டு நம்ம மீன் போட்டுற வேண்டியது தான். மீன் போட்டுட்டு நீங்கள் கரண்டி போட வேண்டாம். இது நீங்கள் மண் சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி குழம்ப நல்லா சுற்றி விட்டிங்க அப்படின்னாலே நல்லா வெந்துடும். மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதாவது பிரியாணிக்கு அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒன்றா அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்குறேன். பெருஞ்சீரகம் மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த மீன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஓரளவுக்கு நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் வறுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு மீன் துண்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி போட்டு 2 சைடும் நல்லா குக் பண்ணணும். இது நல்லா குக் ஆகிடும். சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். இதில் நீங்கள் கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் எந்த மீனில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மட்டன் வேக வைக்க போகிறோம். குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். மட்டன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நான் இப்போ இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கு சிக்கன் ரெடி பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தயிர் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த சிக்கனில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பிரியாணியில் நீங்கள் சிக்கன் பீஸ் சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலாலாம் இறங்கி ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுழியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் கொஞ்சமாக 65 போட்டேன். இது நான் நம்ம எப்போதும் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடலை. ரெடிமேட் பாக்கெட் விற்கிது இல்லையா 65 மசாலா, அதில் போட்டேன். அதனால் நான் இதை வீடியோ எடுக்கலை. நம்ம சேனலில் 65 ரெசிபி கூட நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்குலாம் இது டேஸ்ட் இல்லை, சுமாராக தான் இருந்தது. இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ பட்டை கிராம்பு எல்லா ஸ்பைசஸுமே நான் இப்போ சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நல்லா நைஸாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா குக் பண்ணணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்குறேன். நீங்கள் பிரியாணிக்கு புதினா மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னாலே அதோடய ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்ப தனி சுவை கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்குறேன்.
சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த பிரியாணி செஞ்சுருந்தேன். நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபி இருக்குது, வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் தயிரும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு சேர்த்துருக்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி. கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த சிக்கன் சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசாலா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அதுவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். இப்போ 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து 1 டம்ளர் ரைஸ் தான் சேர்க்க போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக மட்டன் எடுத்துகிட்டு மட்டன் கீ ரோஸ்ட்டு தான் செஞ்சுருக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. நான் அதோட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா இலை மல்லி இலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸை சேர்க்குறேன். நான் நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன். நீங்கள் பிரியாணி ரைஸில் கூட இதை செய்யலாம். இப்போ ரைஸ் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை போட்டு மூடி ஒரே ஒரு விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடும். இப்போ மட்டன் வேக வச்ச அதே குக்கர்லேயே நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பெலாம் போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கணும். இது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு தக்காளி தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே செய்கிறோம், சின்ன சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமான அளவில் செஞ்சுருந்தேன். இதுவே பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் வரையும் எங்கள் வீட்டில் இருந்தது. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியோடையே இந்த மட்டனை வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. பனி டயத்தில் நிறையா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு உடம்பு நல்லா இருக்காது அப்படின்னு நான் கொஞ்சம் தான் எடுத்து செஞ்சுருந்தேன். அதுவே பார்த்திங்க அப்படின்னா மீந்துட்டு கொஞ்சமாக புதினா இலையெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் முந்திரி அதுக்கப்புறம் கசகசா வச்சு அரைச்சிருந்தேன். பெருஞ்சீரகமும் சேர்த்து வச்சு இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டியாவது பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏகப்பட்ட பிரியாணி ரெசிபி இருக்குது. அதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி. பிரியாணி பிடிக்காதவங்க யார் தான் இருப்பா? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சுழியம் செய்கிறதுக்கு கடலப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிறண்டு வந்துட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ அதுக்கு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். வெல்லத்தை வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன். இது நல்லா தூசிலாம் இருக்கான்னு ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேங்காய் துருகல் சேர்த்துருக்குறேன். தேங்காய் துருகல் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த கடலப்பருப்பு, அதை சேர்த்துட்டு நல்லா அந்த சுகர் சிரப்லாம் அப்சர்வ் பண்ணி ஒன்று போல் திரண்டு வரும். அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா பேனில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளார வைக்கக்கூடிய அந்த பூரணம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இது நீங்கள் சின்ன உருண்டையாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன். பணியார ரெசிபி வந்து நான் ஏற்கனவே போன வருஷம் வீடியோவிலேயே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். போன வருஷம் மாட்டுப் பொங்கலுக்கு. இது எப்படி அப்படின்னா கொஞ்சமாக அரிசி அதுக்கப்புறம் துவரம்பருப்பு எல்லாம் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு முட்டைலாம் சேர்த்துட்டு 2 ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வெல்லம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஊற்றி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எங்கள் குடும்பத்தில் இது ஃபேவரட்டான டிஷ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுழியம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இதை வந்து மைதா மாவை நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்து உப்பு லைட்டாக போட்டு கரைச்சிட்டு நம்ம வந்து அந்த பூரணத்தை வந்து டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுழியம் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதே மாதிரி இது கெட்டும் போகாது. நம்ம வெளியிலேயே 2 நாளில் வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பாகுலாம் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் செய்கிறோம் இல்லையா, நல்லா 2 நாளில் நமக்கு பூரணம் எல்லாமே நல்லாயிருக்கும்.
வடையும் தட்டியிருந்தேன். வடைலாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வடை, கீரை, அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வீடியோ எடுத்தால் ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் எடுக்கலை. ஆனால் போன வருஷம் வீடியோவில் நான் அது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ படைக்கிறதுக்கு தடுக்கு கோலம் போட்டுட்டு வாசல்லேருந்து காலடிலாம் போட்டுட்டு வந்துட்டு செஞ்சது எல்லாத்தையும் வச்சுட்டு கரும்பு, வாழைப்பழம், வெத்தலை பாக்குலாம் வச்சு தண்ணிலாம் வச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா மட்டன் சூப்பும் வச்சுருந்தேன். எல்லாம் வச்சுட்டு நான் வந்து எங்கள் வீட்டு முன்னோர்களுக்கெல்லாம் நான் வந்து படைச்சிட்டேன். இப்படி தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.